காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த ஆகார் பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில யாருமே தன்னுடைய இருதயத்தினுடைய வலியை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஸ்பேஸ, ஒரு இடத்தை கொடுக்கவே இல்லை. ஏன்னே கேட்கல, யாருன்னே கேட்கல. நம்ம எப்பவுமே யாராவது ஒருத்தரிடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணணும்னா அவங்க ஏதாவது நம்ம கேட்டா தானே சொல்ல முடியும். நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா தானே நல்லா இருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பசிக்குதான்னு கேட்டா தானே நமக்கு பசிக்குதோ இல்லையான்னு சொல்ல முடியும். அந்த ஸ்பேஸே தரலன்னா இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேர் அப்படிதான். நம்ம எதுக்கு கேட்பானே, நமக்கு எதுக்கு பிரச்சனையே, உனக்கு வலிக்குதுன்னு ஏன் கேட்பானே, வலிக்குதுன்னு கேட்டா அவ 1008 வலியை சொல்லுவா, வலிக்குதுன்னு கேட்டா அவன் 1008 வலியை சொல்லுவான். அதுக்கு அமைதியா போயிடலாம், அமைதியா போயிடலாம். இந்த மாதிரி தான் இந்த உலகம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அதே ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க கடந்து போகலாம். என் பிள்ளையை குறித்து எல்லாருமே பேசுறாங்க பாஸ்டர், கேட்குறாங்க. ஆனா எனக்கு அந்த இடத்துல அவங்க முன்னாடி மனசு திறந்து என்னால எதுவுமே சொல்ல முடியல, எதுவுமே சொல்ல முடியல. எனக்கு எங்க கொட்டுறதுன்னு தெரியல, யார்கிட்ட எனக்கு கொட்டுறதுன்னு தெரியல, எனக்கு கொட்டுறதுக்கு எந்த இடமுமே இல்லை. அதனாலேயே உள்ள வச்சு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், உள்ள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு வெளியில எல்லாரும் நீங்க பார்க்கும்போது சிரிக்கிறேன், வெளியில எல்லாரும் பார்க்கும்போது நல்லா இருக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே அடங்கி கிடக்குது பாஸ்டர், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் மட்டும் ஒன்று சொல்றாரு. அந்த தூதன் அவரை வழியிலே சந்தித்து ஆகாரேன்னு கூப்பிட்டு, நீ எங்க இருந்து வர, அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் எல்லாம் தெரிஞ்சும் ஆகாரை பார்த்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீ எங்க இருந்து போற, நீ எங்க போற, நீ எங்க போற. என் போற வழியும் அவருக்கு தெரியும், நான் தொடங்கின இடமும் அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் கேட்கறதுக்கு ஒரு காரணம், நீ பேசு, நீ சொல்லு. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு மகளே, நீ சொல்லு மகனே. நீ உன் இருதயத்துக்குள்ள வச்சிருக்காத, நீ உன் இருதயத்துக்குள்ள வச்சு கும்முறாத, நீ உன் இருதயத்துக்குள்ள வச்சு நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத. நீ ஒளியை ஓப்பன் பண்ணு, நீ கொட்டு. நீ கொட்டுறதுக்கு ஒரு இடம் உண்டு, உன்னுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒருவர் உண்டு. ஆமென். உன் அங்கலாக்கி சொல்லுகிறதுக்கு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷனிடத்துல கொட்டுறது வீணா போகும், மனுஷனிடத்துல கொட்டுறதுக்கு பதில் இல்லாம இருக்கும், மனுஷனிடத்துல கொட்டுறதுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே கொட்டின அன்னாள் வெறுமையா போலல்ல, வெறுமையா போலல்ல, நீங்க கொட்டுவீங்க.